ஹலோ எவ்ரிஒன். இந்த வீடியோல நம்ம ஏற்கனவே அப்ளிகேஷன் போட்டிருக்கக்கூடிய ஸ்டூடண்ட். அது சிஓஏவா இருந்தாலும் சரி, இல்ல அக்கவுண்டன்சி, ஷார்ட்டன் இந்த மாரி எந்த அப்ளிகேஷன் போட்டிருந்தாலும் சரி, அதுல ஏற்கனவே ஐடி வச்சிருந்திருப்பீங்க. பழைய ஐடின்னு ஒண்ணு இருந்திருக்கும். ஒரு சிலருக்கு அது பாஸ்வேர்ட் மறந்துருச்சுன்னு சொல்லிட்டு, அத யூஸ் பண்ணாம புதுசா ஒரு ஐடி போட்டிருப்பீங்க. அப்படி ஏற்கனவே இருந்த ஒரு ஐடி, பிளஸ் இப்ப இருக்கிற ஒரு ஐடி. இந்த மாதிரி 2 ஐடி இருக்கும்போது, நீங்க இப்ப எக்ஸாம்க்கு அப்ளிகேஷன் போட்டிருந்தீங்க அப்படின்னா, அந்த ஐடிய உங்களோட லாகின்ல போட்டு, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டாவே யுவர் ஹால் டிக்கெட் இஸ் ஆன் ஹோல்டுன்னு வரும். இப்படி வந்தது அப்படின்னா, உங்களுக்கு நீங்க எக்ஸாம்க்கு அப்ளிகேஷனே போட்டிருந்தாலுமே ஹால் டிக்கெட் வர்றதுக்கு வாய்ப்பில்ல. அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இம்பார்ட்டன்ட் அலர்ட், டூப்ளிகேட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபிளாக்டு அப்படின்ற மாரி ஒரு ஆப்ஷன் வருதுல்ல. அங்க ஒரு விஷயமெல்லாம் சொல்லியிருப்பாங்க பாருங்க. இந்த மாதிரி வந்தது அப்படின்னா, ரீச் யுவர் ஃபெசிலிட்டேஷன் சென்டர், ரீசால்வ் யுவர் டூப்ளிகேட் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு இல்லையா? இது எதனால வருது அப்படின்னா, உங்களோட அந்த டேட்டாஸ் எல்லாம் யூஸ் பண்ணி வேற யாராவது மிஸ்யூஸ் பண்றாங்களா? அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி குடுத்துட்டு இருக்காங்க. அப்ப நீங்களே 2 யூஸ் பண்ணியிருந்தாலுமே, நீங்க தான்ங்கிறது கம்ப்யூட்டருக்கு தெரியாது. அதனால ஹால் டிக்கெட் வராம கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப உங்களோட அந்த ஒரிஜினலா இருக்கக்கூடிய இப்ப நீங்க எக்ஸாம்க்கு அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க இல்லையா? அந்த ஐடி அண்ட் பாஸ்வேர்ட போட்டு லாகின் பண்ணி பாருங்க. யார் யாருக்கெல்லாம் இப்படி வருதோ, அவங்களுக்கு நீங்க ஏற்கனவே போட்டிருக்கக்கூடிய அந்த எக்ஸாம் சென்டரோட ஃபெசிலிட்டேஷன் நேம் கூட வந்துருது. மேலயே பாருங்க. இந்த இடத்துல போய் அவங்க அத ரீசால்வ் பண்ணியே ஆகணும். அப்படி பண்ணலனா உங்களுக்கு ஹால் டிக்கெட் வர்றதுக்கு வாய்ப்பில்ல. அதே போல நீங்க டேக் எ போட்டோ ஐடி வித் யூ அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்களா? இப்ப ஏதாவது ஒரு ஐடி, ஒரு ஆதார் கார்டோ, ஒரு பான் கார்டோ அந்த மாரி உங்களோட போட்டோ இருக்கிறதும், அதேபோல உங்களோட டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் கரெக்ட்டா இருக்கிற மாரி எடுத்துக்கோங்க. இல்ல நீங்க அப்ளிகேஷனுக்கு என்ன ஐடி குடுத்துருக்கீங்களோ அத எடுத்துக்கோங்க. கொண்டு போயிட்டு அந்த ஃபெசிலிட்டேஷன் சென்டர்ல இந்த பிரச்சனைய சால்வ் பண்றதுக்குன்னே தனியா ஸ்டாஃப் இருக்காங்க. இருப்பாங்க. ஏன்னா, அதுக்கான மீட்டிங் எல்லாம் 1 டே பிஃபோரா நடந்ததா சொன்னாங்க. அப்ப அதுல தெளிவா சொல்லியிருப்பாங்க. எப்படி அத சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம். அப்ப கொண்டு போயிட்டு உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஏற்கனவே அந்த பழைய ஐடியும், இப்ப நீங்க கிரியேட் பண்ணி யூஸ் பண்ற அந்த புது ஐடியும் 2ம் மென்ஷன் பண்ணி, இது நான் தான் 2 ஐடியுமே அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா, 2 ஐடியும் ஒண்ணா மெர்ஜ் பண்ணி குடுத்துருவாங்க. அப்படி மெர்ஜ் பண்ண பிறகு உங்களோட அக்கவுண்ட் எப்படி வரும் அப்படின்னா, இப்ப இங்க டூப்ளிகேட் மெர்ஜ்ன்னு வருதுங்களா? அப்ப ஏற்கனவே இருந்த அந்த ஐடியும், இப்ப இருக்கிற இந்த 2 ஐடியும் ஒண்ணா மெர்ஜ் ஆகிருச்சு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு காட்டும். அப்போ உங்களோட டேஷ்போர்ட்ல நான் முன்ன காட்டுன மாரி அந்த ஹால் டிக்கெட் ஹோல்டுல இருக்கு அந்த மாதிரியெல்லாம் காட்டாது. அப்ப நீங்க இந்த மாதிரி பண்ணிறணும். இப்ப இதுவரைக்கும் யாரெல்லாம் செக் பண்ணாம இருக்கீங்களோ, கண்டிப்பா செக் பண்ணி பார்த்துருங்க. எக்ஸாம் அன்னைக்கு ஹால் டிக்கெட் வரல அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க அன்னைக்கு ஃபீல் பண்ணியும் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஹால் டிக்கெட் ஜெனரேட் பண்ணிட்டாங்கன்னா அப்படின்னா, இதெல்லாம் ரீசால்வ் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி தான். முடிஞ்ச வரைக்கும் குயிக்கா ஆக்ஷன் எடுத்துருங்க. நாளை, நாளை மறுநாள் 2 நாள்ல முடிச்சுருங்க. நாளை அப்படிங்கிறபோது 19ஆம் தேதி, 20ஆம் தேதி இந்த 2 நாள்ல முடிச்சுருங்க. ஏன்னா, அதுக்கப்புறம் ஹால் டிக்கெட் ஜெனரேட் பண்ணிருவாங்க. அக்கவுண்டன்சிக்கு அந்த மாதிரி இருக்கு. ஒரு டைம் ஏதாவது ஹால் டிக்கெட் ஜெனரேட் பண்ணிட்டாங்கனாலும், இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லாம இருக்கும். ஓகேங்க. அதே விஷயத்த நமக்கு நோட்டீஸ் போர்ட்ல கூட குடுத்துருக்காங்க பாருங்க. அவாய்ட் டூப்ளிகேட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் இஃப் ஆல்ரெடி டன். ஏற்கனவே வச்சிருந்தீங்க அப்படின்னா, தே ஆர் அட்வைஸ்ட் டூ விசிட் தி நியரஸ்ட் ஃபெசிலிட்டேஷன் சென்டர் அண்ட் ரிப்போர்ட் யுவர் கன்சர்ன் இமிடியேட்லி ஃபார் வெரிஃபிகேஷன் ரெசல்யூஷன். அப்ப நீங்க இத விசிட் பண்ணி கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறத அட்வைஸா குடுக்குறாங்க. அதேபோல அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சில ஐடில ஏற்கனவே இத ஃபிளாக் பண்ணி காட்டியிருக்கும். உங்களுக்கு இந்த மாரி ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிறதும், இத நீங்க இக்னோர் பண்ணிறாதீங்க. இந்த இஷ்யூவ நீங்க ஸ்டிபுலேட்டட் டைம் அப்படிங்கிறப்போ குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள பிரச்சனைய சால்வ் பண்ணிருங்க. இல்ல அப்படின்னா, இது மேல ஒரு குறிப்பிட்ட ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படிங்கிறாங்க. ஆக்ஷன் எப்படி இருக்கலாம் அப்படின்னா, ஹால் டிக்கெட் வராத போகலாம். இல்ல ஹால் டிக்கெட்டே வந்தாலும் நீங்க மால் பிராக்டிஸ்ன்னு சொல்லி சென்னை வரைக்கும் போற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். இதெல்லாம் ரீசால்வ் பண்ணிருங்க. நான் இத ஏற்கனவே ஒரு 3 டேஸ் பிஃபோர் ஒரு சின்ன ஷார்ட் வீடியோல சொல்லியிருந்தேன். அது இன்னுமே பெரும்பாலான பேரு அத தெரிஞ்சுக்காமயும், கண்டுக்காமயும் இருக்கீங்க. ஸோ இத கம்பல்சரி பண்ணிருங்க. யார் யார் ஐடில என்னென்ன இருக்குன்னு என்னால பார்த்தும் சொல்ல முடியாது இல்லையா? நீங்க உங்களோட ஐடிய போட்டு எல்லாத்தையும் செக் பண்ணுங்க. உங்களோட ஃபிரெண்ட்ஸ்க்கு இத ஷேர் பண்ணுங்க. அப்படி யாராவது ஏற்கனவே இன்ஸ்டிடியூஷன்ல ஒரு ஐடி வச்சு, அத இன்ஸ்டிடியூஷன்ல பாஸ்வேர்ட் தரலங்கிறதுக்காக, நீங்க தனியா ஒரு ஐடி கிரியேட் பண்ணி, இந்த மாரிலாம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும், அதெல்லாம் போயிட்டு ஒண்ணா மெர்ஜ் பண்ணிருங்க. ஓகேங்க. இவ்வளவுதான் விஷயம். இத உங்க ஃபிரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. எல்லாருக்குமே தெரியப்படுத்துங்க. ஒரு 2 டேஸ்ல இந்த பிரச்சனைய சால்வ் பண்ண பாருங்க. இல்ல அப்படின்னா, இந்த மாரி பெரிய பிரச்சனைகள் ஏதாவது வரும்போது, அத நீங்க ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும்.